எல்லாருக்கும் வணக்கம். ஆரம்பம் சேனலுக்காக நம்ம ரிகேஷ் கோவிந்தராஜ். இன்னைக்கு மக்கள் குரல் நிகழ்ச்சியில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தருமபுரி மாவட்டத்தில் பேருந்து நிலையம் வந்து இப்போ மாத்திருக்காங்க. பழைய இடத்துல இருந்து புதிய பேருந்து நிலையமா 3 கிலோமீட்டர்ல வந்து இப்போ புதுசாக அமைஞ்சிருக்கு. இதனால வந்து பொதுமக்களும் வணிகர்களும் வந்து பெரிதாக பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி கருத்துக்கள்லாம் வந்து வெளிப்பட்டிருக்கு. பெரிய பொதுமக்களோட அரசியல் கட்சிகளோட எதிர்ப்புக்கு பிறகு வந்து இப்போ அரூர், திருவண்ணாமலை, திருப்பத்தூர், பம்புடி, கடத்தூர் இந்த மார்க்கமா போகக்கூடிய பேருந்துகள் மட்டும் மறுபடியும் பழைய பேருந்து நிலையத்திலிருந்தே செல்லும் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. இதை பத்தின கருத்துக்களை மக்கள் கிட்டையும் மனிதர்கள் கிட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கும் உதயநிதி ஐயா அவர்களுக்கும் ரொம்ப நன்றி. காலையில இருந்து நான் சிங்காரப்பேட்டையில இருந்து வந்திருக்கிறேன். வந்தா இவ்வளவு நேரமும் நான் பஸ்ஸுக்கு தாராடிக்கின்னு புது பஸ் ஸ்டாண்ட் எதுக்கு கட்டி வச்சுட்டு அங்கிருந்து 20 ரூபாய் ஆட்டோவுக்கு இங்கிருந்து இதுக்கு போனேன், ஓமலூர் போனேன். ஓமலூர்ல இருந்து உடம்பு சரியில்லாத ஆபரேஷன் பண்ணு அங்கிருந்து வந்து இதுமா உடம்புட்டியான் அந்த ஊர்ல இறங்கி அங்கிருந்து ஆட்டோ கிடைக்காம இலவசமா பஸ் விட்டிய, எதுக்கு விட்ட? நல்லா இருக்கா நாயம்? மனுஷனால நீயும் எதுக்கு விட்ட? ஒரு ஊர்ல இறக்கிட்டு ஒரு ஊர்ல பஸ் விட்டு ஒரு ஊர்ல விடாத்துக்கா? டவுன்ல இருக்கிறவெல்லாம் போன் வச்சுட்டு போய் டவுன்ல பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிற கடையெல்லாம் மொன்னு வச்சுட்டு வெளியில இருந்து போய் வாங்கிட்டு வராங்க. பஸ் ஸ்டாண்ட்ல கடை எடுத்துட்டு ஊறப்பட்ட வாடகை எல்லாம் ஏலம் விட்டு ஏத்திட்டு ஒரு குடிச்சலுக்கு எல்லாம் ஏகப்பட்ட வேலை. உடம்பு சரியில்லை, என்னால பேச முடியல. நான் பேசுறேன் நிறைய பேசுவேன். பஸ் நீங்க முதல் போட்டுக்கிறவங்க எல்லாம் என்ன ஆவறது? வந்த ஜனங்க என்ன ஆவறதுங்க? ஐயா ரொம்ப நன்றி, நீ நல்லா வருவ சார். நான் ஒரு 40 வருஷமா தருமபுரி பஸ் ஸ்டாண்ட் நிலையத்துல கடை வச்சுட்டு இருக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா இந்த பஸ் புறநகர் இந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிற பஸ் ஸ்டாண்ட் போனதனுடைய விளைவு டோட்டலா எல்லா கடைக்காரும் முழுமையா பாதிக்கிறாங்க. அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. அதே மாதிரி பஸ் போனதுனால ஒன்னும் தவறு இல்லை. அந்த பஸ் வந்து சேலம் டு தருமபுரி, பெங்களூர் டு சேலம், பெங்களூர் டு மதுரை இந்த மாதிரி ஹைவேல தான் போறது. அதே மாதிரி ஆம்னி பஸ் அந்த ரெண்டு பர்பஸ் பார்த்தா அந்த பஸ் ஸ்டாண்ட அந்த ஓபன் பண்ண அப்படி யாரு டிஎன்சி இளங்கோ. அதை விட்டுட்டு இங்க இருக்கிற பஸ் எல்லாம் கொண்டு போயிட்டு ரொம்ப தூரமா போயிட்டு இங்கிருந்து இறங்கி அங்க இருந்து பஸ் பிடிச்சி திருப்பி அங்க போனோம். அதே மாதிரி மிட் நைட்ல பாத்தீங்கன்னா எந்த பிள்ளைங்களும் கோயம்புத்தூர் பிளஸ் சென்னை மாதிரி கற்பழிப்பு தான் உண்டாவாங்க. இந்த மாதிரி பாலியல் பலாத்காரம் ஒரு பண்ணி தமிழ்நாடு ஒரு பெரிய இன்சிடென்ட் இவங்க பார்க்க போறாங்க இந்த டிஎம் ஆட்சியில. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எழுதி வச்சு கோயம்புத்தூர் அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்த மாதிரி, மெட்ராஸ்ல நடந்த மாதிரி ஒரு மேஜர் இன்சிடென்ட் தர்மபுரியில பார்க்க போறாங்க. அதை வச்சு இங்க டவுன் பஸ் எல்லாம் விடலாங்க. நைட்ல மிட் நைட்ல இதுல ஒரு 4 பஸ் அதுல ஒரு 4 பஸ் விட்டா அந்தந்த இடத்துக்கு போயிட்டு ரீச் ஆகலாம். அதை விட்டு டோட்டல் பஸ் கொண்டு போயிட்டாங்க. ஒரு 10 பஸ் கொண்டு போயிட்டு இது ஒரு ஃபார்மாலிட்டிக்கா கொண்டு வந்துருக்காங்க. நிரந்தரம் எதுவும் செய்யல. அந்த பஸ் ஸ்டாண்டுடைய பர்பஸ் வந்து ஆம்னி பஸ்ஸும் பிளஸ் அந்த தொலைதூர பஸ் போறதுக்கு தான் அதை கட்டினாங்க. இவரு டிஎன்சி சொந்த சுயநலத்துக்காக எல்லாமே பண்ணி முடிச்சுட்டாங்க, கதையை முடிச்சுட்டாங்க. எம்ஆர்கே இந்த மாதிரி எம்ஆர்கே பன்னீர்செல்வம் இவங்க எல்லாம் கொண்டு போயிட்டு முதலமைச்சருக்கு நல்லவர் தான் முதலமைச்சர். ஆனா அவர் நாலேஜுக்கு இது போகல. இந்த கருத்து வந்து முதலமைச்சருடைய கவனத்திற்கே போகல. இவங்களே கதை கட்டி பணம் கோடிக்கனால பணத்தை வாங்கி எல்லா கட்சிக்காரனும் கொடுத்து எங்களை காலி பண்ணிட்டாங்க. இவங்க உயர்ந்துட்டாங்க. இந்திய மக்கள் நல்ல ரேஞ்ச் ரோவர் தான் இனிமேல் அவங்க எல்லாம் வந்தா ரேஞ்ச் ரோவர் தான் வருவாங்க. இதுதான் தர்மபுரியினுடைய பஸ் ஸ்டாண்டுடைய ஹிஸ்டரி. மக்களுடைய எதிர்ப்பு அதிகமா தான் நல்ல அலை வீசுது. இப்ப வானிலை எப்படி காலையில தர்மபுரியில பனிமூட்டம்ன்றாங்களே வருதுன்னா அந்த மாதிரி வந்து டிஎம்கே இந்த முறை சுத்தமா 0 ஆகுது. எழுதி வச்சுங்க, 0 தான். அது எந்த மாற்றுக்கு இருந்தது. சில பேர் பாதிக்கிறாங்க அதனால. ஏன்னா தலைமைக்கு தகவல் கொடுக்கல, சிஎம்முக்கு நாலேஜுக்கு உண்மையிலேயே காதுக்கே போல. இவங்களே இண்டோர் கேம்ப்ல விளையாட்டாங்க. லாட்ஜில படுத்து தண்ணி அடிக்கிற மாதிரி இவங்க ஒரு வேற விளையாட்டை விளையாட்டாங்க. இதுதான் உண்மையான சப்ஜெக்ட். இல்ல இவங்க நிரந்தரம் சொல்றாங்க, நான் நம்புறேங்க. எங்களுடைய ஆதங்கத்தை கொண்டு போய் வெளிப்படுத்தணுங்க எல்லாருக்கிட்டையும். டெல்லி பாபு கிட்ட சொன்னாங்க, SR கிட்ட வெற்றிவேலு அண்ணன் கிட்ட சொன்னாங்க, கோன்சாமி எம்எல்ஏ பிளஸ் அன்பழகமணி எல்லாருக்கிட்டையும் போனாங்க. நாம் தமிழர் கட்சியில இருந்து அனைத்து கட்சி தலைவர்களும் போனாங்க, முறையிட்டாங்க. எங்களுக்கு உதவிக்காரர் நீட்டுறாங்க. அதெல்லாம் இது நிரந்தரம் பண்றாங்கதான் ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். நகராட்சி வளரும். யாரு வளருவாங்க? எங்களை மாதிரி ஆளுங்க வளர மாட்டாங்க. இங்க பிஸ்கட் தருமபுரி பஸ் ஸ்டாண்ட் கடையில் 30 ரூபா பிஸ்கட். சேலம் அதே பிஸ்கட் சேலம் பஸ் ஸ்டாண்ட்ல 40 ரூபாய். அதே மாதிரி சேம் இங்க 40 ரூபா தான் விற்க போறான். யாரும் பலனடைவதில்ல. தருமபுரி மக்கள் அந்த பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு பொருளை கூட வாங்க மாட்டான். இந்த நியூஸ் கேட்கிற ஒவ்வொரு மனுஷனும் அந்த நியூ பஸ் ஸ்டாண்ட்ல புது பஸ் ஸ்டாண்ட் ஓபன் பண்ண ஒரு பொருளை கூட வெளியூர்காரன் என்ன வயிறு பசி ஒண்ணு வாங்கிட்டு ஓடலாம ஒழிய கண்டிப்பா வாங்க மாட்டாங்க. எழுதி வச்சுங்க.
வளர்ச்சி எப்படி போய் வளர்ச்சி? நீங்க தான் பணக்காரங்க, பில்டிங் கட்டலாம், ஓன் பண்ணலாம், லாட்ஜ் கட்டலாம், என்னென்னமே பண்ணலாம், நீங்க மால் கட்டலாம், எல்லாமே கட்டலாம். அது எப்படி சொல்றது, தவறான வார்த்தையை சுட்டி காட்டவும் வேண்டாம். அவங்க எது வேணாலும் சரி, வளர்ச்சியெல்லாம் கிடையாது. இவங்க வளர்ச்சி ஆகுறாங்க. பணக்காரங்க மீண்டும் மீண்டும் மேலும் மேலும் ரீச் ஆக போறாங்க. எங்க மாதிரி நடுத்தர மக்கள் வந்து யாருமே ரீச் ஆக முடியாது. இந்த பஸ் ஸ்டாண்டு இருக்கிறவங்க மட்டும் இல்ல, எங்களுடைய வாழ்வாதாரம் அடிச்சு நீங்க என்ன சாதனை பண்ண போறீங்க? பொதுமக்கள் கிட்ட ஒரு அட்லீஸ்ட் ஒரு நல்ல பேர் தான் வாங்கணும். எல்லாமே கெட்ட பேர் வாங்கிட்டு நீ எத்தனை வயசு வாழ போற? 100 வயசு எவனுக்கு நிரந்தரம் கிடையாது. நீ வாக்கிங் இல்ல, வாக்கிங் ஜாக்கிங் என்ன பண்ணாலும் உனக்கு வாய்ப்பே கிடையாது. நாங்களும் இருக்கிறோம், 60 வயசு ஆயிடுச்சு எனக்கும். உனக்கு மட்டும் எத்தனை வயசு ஆகுது? இளங்கோவுக்கு எத்தனை வயசு ஆகுது நான் கேக்குறேன். எம்ஆருக்கு எத்தனை வயசு ஆகுது? எம்ஆருக்கு என்ன பண்றாருங்க? எம்ஆருக்கனுடைய இதெல்லாம் தலைமைக்கு தெரியல, சீப்புக்கு தெரியல. இங்கேயே விளையாட்டு, வேற விளையாட்டு, மனைவி மக்கள் எல்லாம் விட்டுட்டு இங்கே பரத்துறாங்க. ஏதோ ஒரு வகையில பணத்தை சொல்றாங்க, அவ்வளவுதான் என்னால சொல்லக்கூடிய கருத்து. 6ஆம் தேதி பஸ் நிலையம் இங்கிருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு மாற்றப்பட்டுள்ளது. அதனால சில பாதிப்புகள் இருக்கு. தர்மபுரினாலே விவசாயம் தான் அதிகமா இருந்தது. அதுல பாத்தீங்கன்னா பூ, காய்கறி அந்த மாதிரி எல்லாமே விஷயமும் இங்க இருந்து வெளியூருக்கு போயிட்டு இருந்தது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த பஸ் நிலையம் வந்து மாற்றப்பட்டுள்ளதால அவங்க எந்த அளவுக்கு பாதிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, விலைவாசி அதிகமாகுது. எதன் காரணமா விலைவாசி அதிகமாகுதுன்னு பாத்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட். இன்னைக்கு இங்க வந்து போட்டதுனால அவங்களுக்கு விலைவாசி கம்மியா இருந்தது. இப்ப அங்க போய் போடும்போது அவங்களுக்கு அவங்க விவசாயிகளே வந்து அதிகமா கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமையா போயிடுச்சு. அதே மாதிரிதான் பூவும். இங்க இருந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல இருந்து பூ இங்க வரும். இங்க இருந்து வந்து நிறைய இடத்துக்கு ஸ்பிளிட் ஆகி வேலூர், அந்த மாதிரி ஒசூர், பெங்களூர், அந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் போயிட்டு இருந்தது. இன்னைக்கு அதுவும் பாத்தீங்கன்னா அவங்களோட வாழ்வாதாரம் வந்து இதுல எங்க வாழ்வாதாரம் மட்டும் இல்ல, எங்க கடைக்காரர் பாத்தீங்கன்னா அத்தனை பேரோட வாழ்வாதாரம் இன்னைக்கு கேள்விக்குறியா இருக்கு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வாடகை கட்ட முடியாத ஒரு நிலைமையில இருக்கும். சாப்பிடுற சாப்பாடுக்கு ஒரு கஷ்ட நிலையில தான் தள்ளப்பட்டிருக்கோம். இங்க இருக்கிற அத்தனை வியாபாரிகளோட நிலைமையும் அதுதான். மட்டும் இல்லாம இன்னைக்கு எங்களை மாதிரி பொதுமக்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த விரிவாக்கம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா வளர்ச்சி அடையும் அப்படின்னு வந்து நிறைய விஷயத்துல சொல்றாங்க, நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க, பெரிய பெரிய ஆளுங்க சொல்றாங்க. ஆனா எதுல வளர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏழைங்க வளர்ந்தா தான் நாடு வளரும்னு வந்து கேள்விப்பட்டிருக்கேன். பெரிய ஆளுங்க மட்டும் வளர்ந்தா பணத்தை வச்சுக்கிட்டு பணம் பண்ணலான்ற விஷயத்துல மட்டுமே போயிட்டு இருக்கிற இதை நம்பிட்டு இருந்தா ஒன்னும் நாடு வளராதுங்க. அந்த விஷயத்த நல்லா தெரிஞ்சுங்க. கீழே இருக்கிறவன் ஜிடிபி growth அப்படின்னு எப்படி பாத்தீங்கன்னா, கீழே இருக்கிறவனோட வளர்ச்சி வளர்ந்தா தான் ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகும். அந்த விஷயத்த முதல்ல நல்லா தெளிவா தெரிஞ்சுங்க. தெரிஞ்சுக்கிட்டு இந்த பஸ் ஸ்டாண்ட வந்து மாத்தனதுக்கான காரணமே இன்னைக்கு இப்ப வரைக்கும் வந்து யாருக்குமே புரியல. ஃபர்ஸ்ட் அவங்க சொன்ன விஷயம் 1 to 1 ஆம்னி பஸ் மட்டும் தான் அங்க போகுதுன்னு சொல்லி இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு எல்லா பஸ்ஸுமே ஒரே நாள்ல வந்து கொண்டு போயிட்டு எங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்கணும். என்ன பண்ணிருக்கணும், இங்க இருக்கிறவங்களோட வியாபாரிகளுக்கு இதை தெரிவித்ததுக்கு அப்புறம் தான் வந்து அங்க கொண்டு போயிருக்கணும். ஆனா தெரிவிச்சாங்களான்னா இங்க ஒரு வியாபாரிகளுக்கும் அது தெரிவிக்கல. அந்த விஷயமே தப்பான விஷயம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா எதுவுமே சொல்லாம செஞ்சிட்டு இருக்கிற விஷயத்த இது வந்து நிர்வாகத்துக்கு தெரியும், ஐ மீன் கலெக்டருக்கு தெரியாதா, இல்ல இங்க இருக்கிற முனிசிபாலிட்டியில உள்ள கமிஷனருக்கு அவங்களுக்கு தெரியாதா, இது சொல்லணும், இது முன்னாடி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்ன்ற ஒரு விஷயம் வந்து இவங்களுக்கு யாருக்குமே தெரியாதா, சொல்லாம ஒட்டுமொத்தமா கொண்டு போறாங்க அப்படின்னா இது எந்த விதத்துல இத வந்து நியாயம்னு சொல்ல முடியும். சோ இத வந்து நீங்க பாக்குற யூடியூபர்ஸ் எங்களுக்கு வந்து நல்ல சப்போர்ட் பண்ணி எங்க வாழ்வாதாரம் வந்து இன்னைக்கு கேள்விக்குறியா இருக்கு. சோ உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு முழுக்க முழுக்க தேவை. இத பாதிக்கப்பட்டவங்கன்றது நான் எல்லா விதத்திலையும் பாதிப்பை தவிர ஒரு விஷயத்துல பாதிப்பு இல்ல. பொதுமக்களுக்கு பாதிப்பு, வியாபாரிகளுக்கு பாதிப்பு, அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கு பாதிப்பு, அந்த மாதிரி எல்லாத்தையும் சொல்லலாம். எல்லாருக்குமே இது பாதிப்புண்டான ஒரு விஷயத்த இவங்க வந்து யாருக்குமே தெரியாம ஒரே நாள்ல வந்து இது செய்யறாங்க அப்படின்னா இது வந்து எந்த விதத்துல வந்து கரெக்ட், இது வந்து யார வந்து நம்ம குறை சொல்றதுனே தெரியாத நிலைமையில இன்னைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். சோ இத வந்து பாக்குற நீங்க தான் இதுக்கு ஒரு நல்ல முடிவை சொல்லணும்னு நான் உங்களை தாழ்மையோட கேட்டுக்கிறேன். நன்றி. புது பேருந்து நிலையம் வந்ததுக்கு அப்புறமா சிறு தொழில் பண்றவங்கள ரொம்ப பாதிக்கிறாங்க. அதே மாதிரி பொதுமக்கள் வந்து நிறையவே ரொம்ப பாதிக்கிறாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் நாள்லாம் ரொம்ப பஸ் தெரியாம டைமுக்கு போய் சேர முடியாம, ஸ்கூல் பசங்க, டீச்சருங்க சாயந்தரம் வீட்டுக்கு போய் முடியாம எல்லாருமே வந்து 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் இத்தனை நாள் ரெடி ஆகணும், ஃபர்ஸ்ட் ரெடி ஆகணும் போய் அந்த இடத்துக்கு கரெக்ட் டைம் போய் சேர முடியும். அதனால ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஜனங்க. மறுபடியும் பஸ் இங்கேயே விட்டா எல்லாருக்கும் நல்லா கொஞ்சம் வசதியா தான் இருக்கும். கடை சிறு தொழில் பண்றவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த பக்கம் இப்ப கடை எடுத்துனுங்கிறவங்க எல்லாமே மூடிட்டாங்க.
பஸ் ஸ்டாண்டே சும்மா விரிச்சோடிக்குது. எப்படி இருக்குதுன்னா ஒரு சுனாமி வந்து அழிஞ்சு போன மாதிரி விரிச்சோடிக்குது அந்த இடத்து அந்தான பஸ் ஸ்டாண்ட்லாம். இங்கன்னா கூட 1-2 நடமாடுறாங்க. அந்த பக்கம் அறதாவே இல்லை. அந்த ஃபர்ஸ்ட் நாள் 2வது நாளும் ஜனமே கிடையாது, ஒருத்தர் கூட நடமாடல. 4 ரோட்ல நிறைய கூட்ட நெரிசல், யாருக்கு என்ன ஆகும்னு தெரியாம அந்த அளவுக்கு ஜனம் தவிச்சு போயிட்டாங்க. அதாவது அந்த சைடு இருந்து வரவங்க எல்லாம் புது பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு மறுபடியும் வேற பஸ் மாறி இங்க வந்து சேரணும்னா டைம் ஆகும் பசங்களுக்கெல்லாம், ஸ்கூல் பசங்களுக்கு. அதனால பஸ் இங்கே வந்தா எல்லாருக்குமே நல்ல டைம் சேரலாம், ஸ்கூலுக்கு போகலாம். வேலைக்கு போறவங்களுக்கு ஆகட்டும், ஹாஸ்பிட்டலுக்கு உடம்பு முடியாம போறவங்களுக்கு கூட இப்ப காசு வந்து ரொம்ப முக்கியம். ரொம்ப இல்லாதவங்க எல்லாம் வீட்டுல இருந்து கிளம்புறதுக்கு 20 ரூபாய் ஆட்டோன்னா இங்க இருந்து 4 ரோட்ல இருந்து நடந்து கூட போயிடுவாங்க இங்க பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து. அதே அங்கிருந்து மாதிரி இங்கிருந்து மாதிரி அவங்களுக்கு காசு கொஞ்சம் கஷ்டம் தான். 1 ரூபான்றாங்க, 100 ரூபான்றாங்க. நைட் டைம் வந்தா 100 ரூபாய் 200 ரூபாய் கேட்கறாங்களாமா அந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இங்க வரணும்னா. எல்லாமே கஷ்டம் தான். பணம் இல்லாததுனாலதான் நாம இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலைக்கு போறாங்க, கார் வேலைக்கு போறாங்க. எவ்வளவோ கஷ்டங்குது மக்களுக்கு. ஆனா பஸ் இங்க வந்தா எல்லாருக்கும் நல்லா இருக்கும். பொதுமக்களுக்கு முக்கியமா நம்ம அரசாங்கம் இருக்கிறதே மக்களுக்காக தான். ஆனா மக்களை ஏன் இப்படி அலக்கடிக்கிறாங்கன்னு தெரியல. பஸ்லயும் மாறிட்டா ஊர் வளர்ச்சி அடையாதுங்க. ஊர் வளர்ச்சி அடையணும்னா பொருளாதாரம் மேம்படணும். பொருளாதாரம் மேம்படணும்னா இங்க வேலை வாய்ப்பு அதிகரிக்கணும். இப்போ நம்ம ஊர்ல இருந்து பிரிஞ்சதுதான் கிருஷ்ணகிரி. கிருஷ்ணகிரியில இருக்கிற இன்னைக்கு ஒசூர் வந்து தமிழக அரசுடைய 8 சிப்காட் கொண்ட ஒரு மாவட்டமா அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி தொழில் வளர்ச்சியில எல்லா விதமான தொழிற்சாலைகளும் இண்டஸ்ட்ரியல்களும் ஒசூர்ல வந்திருக்கு. அதனாலதான் அந்த ஊர்ல வந்து பல மாவட்டங்கள்ல இருந்து பல தொலைதூரத்துல இருந்து வந்து அங்க வேலை செய்யறாங்க. அந்த ஊருடைய வளர்ச்சி மிக அதிகமா இருக்கு. அந்த மாதிரி நம்ம ஊர் வந்து வளரலைங்க. பஸ்லயும் அங்க போயிடுச்சுன்னா நம்ம வளர்ந்துட மாட்டோம். இங்க நம்ம வளரணும்னா நம்ம ஊர்ல வந்து வளர்ச்சிக்கு உண்டான பாதை விரிவாக்கணும். அந்த விரிவாய்ப்பு, அதாவது வேலை வாய்ப்பு, இங்க படித்த மாணவர்கள் வெளி மாவட்டத்துல போய் படிக்கிறாங்க. அவங்களுக்கு உண்டான வேலை வாய்ப்பு எல்லாம் இங்க வந்தாதான் ஊர் 100% வந்து வளர்ச்சி அடையும். ஒரு பஸ்லயும் மாத்துறதுனாலயோ, ஒரு ஹாஸ்பிட்டல் மாத்துறதுனாலயோ, ஒரு கோர்ட்டு மாத்துறதுனாலயோ எந்த ஊரும் வளர்ச்சி அடையாதுங்க. ஏன் இதே வளர்ச்சி வாய்ப்பு வேணும் தானே கோர்ட்டு வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி கடனன்ற ஒரு ஊர்ல போய் மாத்தினாங்க. என்ன வளர்ச்சி ஆயிடுச்சு அந்த கோர்ட்டு மாத்தினால? அதே போலதான் இந்த பஸ் நிலையமும். இப்ப இருக்கிற பஸ் நிலையம் வந்து அனைத்து பொதுமக்களுக்கும் வசதியான பஸ் நிலையம். அரசு மருத்துவக் கல்லூரி இருக்கு, தலைமை தபால் நிலையம் இருக்கு, ரயில் நிலையம் இருக்கு, மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகமும் இருக்கு. இங்க வெளி மாவட்டத்துல வெளியூர்ல இருந்து வர மக்கள் எல்லாம் இங்க இருந்து இறங்கி நடந்தே சென்றாங்கன்னா கூட 10 நிமிஷம் இல்ல 1/4 மணி நேரத்துல நடந்து போயிடலாம். ஆனா இப்போ புதிதாக ஒரு பஸ் நிலையம் திறக்கப்பட்டுள்ளது. அந்த பஸ் நிலையத்துக்கு போனா அங்கிருந்து இங்க வருவதற்கு 20 ரூபாயோ, இங்க இருந்து வேலையை பார்த்து மறுபடியும் 20 ரூபாய் கொடுத்து அந்த பஸ் நிலையத்துக்கு போனோம். நாங்கள் 3 நாள் போராட்டத்திற்கு பிறகு எங்களுக்கு சில பகுதியில் பஸ் மட்டும் கொடுத்துள்ளார்கள். திருப்பத்தூர், அரூர், கடத்தூர், பொம்பை இந்த 4 ஊர்களுக்கு செல்லும் பேருந்து மட்டும் கொடுத்துள்ளார்கள். இதுவும் அந்த அரசாணையில் உள்ளது வந்து தற்காலிக பேருந்து தான், நிரந்தரம் அல்ல. ஆகையால் ஒரு பஸ் நிலையம் என்பது இது 50 வருட கால பாரம்பரிய ஒரு சின்னமாக நம்மளுக்கு திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த பஸ் நிலையத்தில் பல பேர் பலருடைய கனவுகளை இங்கு நிறைவேற்றி இருக்கிறார்கள். விளம்பரத்தை மட்டும் நம்பி போனால் ஒன்றுமாகாது. பழமை என்றும் சிறப்பானது. அதே போல் இந்த தருமபுரி பஸ் நிலையமும் அனைவருடைய மனதில் நீங்க இடம் பெற்றது. தயவு செய்து இந்த இன்ஸ்டாகிராம், பேஸ்புக்கில் உள்ள நண்பர்கள் அனைவருக்கும் நான் மிக உங்களை கரம் கூப்பி வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். புதிதாக ஒரு இடத்திற்கு மாறினால் மட்டுமே வளர்ச்சி அடையும் என்பது அந்த கருத்து தவறானது. இங்கு தொழிற்சாலை வர வேண்டும், தொழில்பேட்டை வர வேண்டும், தொழில் பூங்காக்கள் வர வேண்டும், ITI கம்பெனிகள் வர வேண்டும். அப்படி வளர்ந்தால் மட்டும்தான் நம்ம ஊர் வளர்ச்சி ஆக முடியும். அதே போல் இந்த தருமபுரி பஸ் நிலையத்தில் இப்பொழுது கொடுத்திருக்கும் பஸ்ஸுகள் குறைவானது. இன்னும் அதிகபட்சமாக பேருந்துகள் வழங்க வேண்டும். அதே போல் இந்த தற்காலிக என்ற ஜீவோவை நிரந்தரம் என்ற ஜீவோவாக மாற்ற வேண்டும். அதே போல் இங்குள்ள பஸ் நிலையத்தில் உள்ள கடைகள் அனைத்தும் நகராட்சி நிர்வாகத்துக்கு உட்பட்ட கடைகள். இங்கு நாங்கள் கட்டுகின்ற ஒவ்வொரு ரூபாய் வரியும் நகராட்சிக்கு வாடகையாகத்தான் செல்கிறது. ஆனால் அங்கிருக்கும் பேருந்து நிலையம் ஒருவருடையது. அந்த பேருந்து நிலையத்தில் அவர் விடுவதுதான் வாடகை. அதனால் நகரம் வளராது, நகராட்சி வளராது, பொதுமக்களுக்கும் வளர்ச்சி ஆவதற்கு வாய்ப்பு குறைவு. ஆகவே தயவு செய்து பொதுமக்கள், நண்பர்கள், இதை காணும் அனைவரும் எங்களுடன் கைகோர்த்து எங்களுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டுகிறேன். அதே போல் மாவட்ட நிர்வாகத்திற்கும் நகராட்சி நிர்வாகத்திற்கும் ஒரு அன்பான வேண்டுகோள். இப்போது வழங்கியுள்ள ஜீவோவில் தற்காலிக பேருந்து நிலையம் என்று போட்டுள்ளீர்கள். இதை நிரந்தர பேருந்து நிலையமாக எங்களுக்கு மாற்றி தர வேண்டும். இதுவே என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள்.